ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்டிங் சர்வீசஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தடை மனு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த இதில் பார்க்க போகிறோம். ஸோ தடை மனு அப்படிங்கிறது ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் ஒரு சொத்து பிரச்சனை இருக்குது அப்படின்னா, அந்த சொத்தை ஒருத்தர் மட்டுமே விற்பனை செய்யறதுக்கு போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இன்னொருவர் அந்த சொத்தை விற்கக்கூடாது அப்படின்னு கொடுக்கறதுக்கு பேர் தான் தடை மனு. இதுக்கு ரூ. 20 சார்ஜ் பண்ணிவிட்டு மாவட்ட பதிவாளர் அலுவலகத்தில் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இல்லை சார் பதிவாளர் அலுவலகத்திலையும் இந்த தடை மனு கொடுக்க முடியும். ஸோ இதை மாவட்ட பதிவாளர் தான் கண்காணிப்பார். ஸோ இப்போ இது எதுக்காக அப்படின்னா, இப்போ ரெண்டு பேர்த்துக்கு ஒரு வாரிசு மூலமாக ரெண்டு சொத்து வந்திருக்கும். அந்த சொத்து பார்த்திங்க அப்படின்னா பட்டாவும் பத்திரமும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அண்ணன் பேர்லையோ ஆர்டியோ இருக்கும். ஸோ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா விற்கலாம் அப்படின்னு போவார். அப்போ அந்த தம்பி பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு உண்டான சொந்தக்கார பகுதி நிலத்துக்கு உண்டான சொந்தக்காராக இருப்பார். அவர் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த தடை மனு கொடுக்க முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கோர்ட்டில் கேஸ் போட்டிருப்பாங்க. அந்த கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கிறதுனால இந்த மாதிரி தீர்ப்பு ஜட்ஜ்மெண்ட் வர வரைக்கும் அந்த இடத்த விற்கக்கூடாது அப்படின்னு தடை மனு கொடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அக்ரிமெண்ட். இப்போ நம்ம இந்த இடத்த வாங்கிக்கிறேன் அப்படின்னு அக்ரிமெண்ட் போட்டிருப்பீங்க. அந்த அக்ரிமெண்ட் 3 மாதம் டைம் இருக்கும். 90 நாள் டைமு. அந்த 90 நாள் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைம் எக்ஸீட் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா தடை மனு அக்ரிமெண்ட் போட்டவர் தடை மனு கொடுக்கலாம். ஸோ எனக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, நான் திரும்ப இந்த இடத்த வாங்கிக்கிறேன் அப்படின்னு கூட தடை மனு கொடுக்க முடியும். இல்லை அக்ரிமெண்ட்டில் இருக்கிறதுக்கு முன்னாடியே விற்கிறாரு அப்படின்னாலும் அதுக்கு தடை மனு கொடுக்க முடியும். ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்த விற்கக்கு விடாமல் பண்ணுறதுக்கு பேர் தான் இந்த தடை மனுன்னு சொல்கிறோம். இந்த தடை மனுனால இடத்த விற்பவருக்கு கொஞ்சம் நிறைய சிரமங்கள் வருது அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த தடை மனுக்கு உரிய உரிமை இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணி தான் அந்த தடை மனு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது அதே மாதிரி 1/12/2012க்கு அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அது பதிவு செய்யப்படாத அக்ரிமெண்ட் செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. அக்ரிமெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் நம்ம சும்மா ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துட்டு நம்ம ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருப்போம். ஸோ அதெல்லாம் செல்லுபடி ஆகாது. அந்த அக்ரிமெண்ட் பத்திரப்பதிவு துறையில் பதிவு செய்யப்பட்டிருக்கா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ பதிவு செஞ்சிருந்தால் மட்டும்தான் அந்த அக்ரிமெண்ட் கணக்கு எடுத்துக்குவாங்க. அப்போ தான் அந்த தடை மனுவும் நம்மளால் பெற முடியும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தடை மனு ஒருத்தர் கொடுக்குறாரு அப்படின்னா ஸோ அந்த மனுவை பார்த்தீங்க அப்படின்னா உரிய முறையில் விசாரித்து வாரிசு இப்போ அந்த வாரிசில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா வாரிசு சர்டிஃபிகேட், இறப்பு சான்று இதெல்லாம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்டன் எடுக்கணும். அதே மாதிரி அக்ரிமெண்ட் இருக்குது அப்படின்னா அந்த அக்ரிமெண்ட் பதிவு செய்யப்பட்ட அக்ரிமெண்ட்டா அப்படிங்கிறத பார்த்தோம் எல்லாமே தெளிவாக பார்த்துட்டு தான் அதை எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது ரீசெண்டாக நிறையா பேர் தடை மனு பண்ணங்காட்டி அந்த விற்பனை செய்யவருக்கு நிறையா பிரச்சனைகள் வந்திருக்கு. அதனால இந்த தடை மனு விஷயத்தில் ரொம்ப கருத்தாக செயல்படணும் அப்படின்னு பதிவுத்துறையிலிருந்து சர்க்குலரும் வந்திருக்கு. ஸோ அதனால் எந்த தடை மனு விசாரிக்கிற மாதிரி இருந்தாலும் உரிய நேரத்தில் விசாரித்து உரிய ஆக்ஷன்ஸ் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப சீக்கிரமாக விசாரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த இடத்த விற்பனை செய்கிறாரு அப்படின்னா அவருக்கு ஏதாவது ஒரு அவசர தேவை இருக்கும், அதனால தான் விற்பனை செய்வார். ஸோ அது உரிய கரெக்டானவர்கிட்ட தடை மனு வாங்கிட்டால் பிரச்சனை கிடையாது. இல்லை ஒருவேளை அவர் உண்மையாலுமே அவரோட இடம் தான், ஸோ அதை விற்பனை செய்கிறப்போ நம்ம தடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அது அவருக்கு ரொம்ப பாதகமாக முடியும். அப்படிங்கிறனால இதை உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு மாவட்ட பதிவாளர் அலுவலகம் சொல்லுது. ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.